நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2024 வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். லைக்கா சுபாஸ்கரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஊடக போராளி கிருபா பிள்ளை. கனடாவில் இருந்து நாடு கடத்தப்படவிருந்த விளையாட்டு வீரருக்கு இறுதி நொடியில் கிடைத்த நல்ல செய்தி. மதுபானங்களின் விலையை குறைக்க வேண்டும் என்று இலங்கை அமைச்சர் சாமர சம்பத் வலியுறுத்தல். கிடைத்த வெற்றிகளை மீண்டும் இழக்க நேரிடலாம் என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். பறக்கும் விமானத்தின் கதவை திறந்த பெண்ணுக்கு கிடைத்த தண்டனை. பிலிப்பைன்ஸில் சுனாமி எச்சரிக்கை. நீட் தேர்வு உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். உடல் எடையை குறைத்து நடிகை அஞ்சலி வெளியிட்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். ஈழ மண்ணின் பெருமையாக திரு சுபாஸ்கரன் அவர்கள் விலகுகிறார்கள். அதனை நினைக்க பெருமையாக இருக்கின்றது. அவருக்கு ஒரு ஈழத் தமிழனாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையில் இந்தியன் 2 படத்தின் பாடல் வெளியீடு நிகழ்வை பார்த்தேன். அதில் பேசிய உலக நாயகன் கமல்ஹாசன் பல்வேறு நெருக்கடி கடந்து இந்த படத்தை எடுக்க லைக்கா சுபாஸ்கரன் துணை நின்றதாக கூறினார். அத்துடன் அந்த துணை நிற்றல் என்பது திரு சுபாஸ்கரன் பிறந்த மண்ணின் வீரம் என்று பேசியது என்னை போன்ற உலக தமிழர்களுக்கு மகிழ்வும் பெருமையும் தந்த விஷயமாகும். தன் உழைப்பினாலும் முயற்சியினாலும் சிறந்த எண்ணங்களினாலும் உலக அரங்கில் ஒரு நாயகனாக பேசப்படும் சுபாஸ்கரன் இன்னமும் சிகரங்களை தொட என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஊடக போராளி கிருபா பிள்ளை தெரிவித்துள்ளார். கனடாவிலிருந்து நாடு கடத்தப்படவிருந்த விளையாட்டு வீரரான ஜமைக்காவை சேர்ந்த தமாரி லிண்டோ மற்றும் அவரது குடும்பத்தினர் ஓராண்டு காலம் தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமாரி லிண்டோ மிகச்சிறந்த தடை தாண்டி ஓட்ட வீரர். கடந்த மாதம் ஒன்றியலில் நடைபெற்ற கனடிய தடகள போட்டியில் 110 மீட்டர் தடை தாண்டி ஓட்ட போட்டியில் தமாரி லிண்டோ 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டார். ஏதிலி கோரிக்கை விண்ணப்பங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவர்கள் பியர்சன் விமான நிலையத்திலிருந்து நாடு கடத்தப்படவிருந்தனர். தமாரி மற்றும் குடும்பத்தினரை நாடு கடத்தும் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மகஜர் ஒன்றை அரசாங்கத்திடம் வழங்கியிருந்தனர். எனினும் இறுதி நேரத்தில் ஓராண்டு காலம் தற்காலிக அடிப்படையில் கனடாவில் வசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பினரும் தமக்கு ஒத்துழைப்பு நல்கியதற்கு நன்றி பாராட்டுவதாக தமாரி லிண்டோ தெரிவித்துள்ளார். மனைவியுடனான பிரச்சனையால் பலர் மதுபானங்களை அருந்துகிறார்கள். மதுபானங்களின் விலையேற்றத்தால் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடலில் மிதந்து வரும் திரவத்தை அருந்து உயிரிழக்கிறார்கள். ஆகவே மதுபானங்களின் விலைகளை குறைத்து மது அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டும் என கைத்தொழில் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற மது வரி கட்டளை சட்டம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தல்கள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இலங்கை அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். சரியான பொருளாதார முறை மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாட்டிற்கு கிடைத்த வெற்றிகளை மீண்டும் இழக்க நேரிடலாம் என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சரியான பொருளாதார கொள்கைகளால் நாடு தற்போது வங்குரோத்து நிலையில் இருந்து விடுபட முடிந்துள்ளதாகவும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாடு பயணிக்காத பட்சத்தில் இன்னும் 15 வருடங்களில் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் நிலைமை ஏற்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனவே நாடு விரைவில் ஒரு பொருளாதார கட்டமைப்பிற்கு செல்ல வேண்டும் எனவும் அங்கு ஏற்றுமதி பொருளாதாரம் மூலம் அந்நிய செலவாணியை ஈட்ட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஏர் சீனா நிறுவன விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்த நிலையில் பெண் ஒருவர் விமானத்தின் அவசர வழி கதவை திறந்துள்ளார். இந்நிலையில் அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் வெளியேற்றப்பட்டு ஹோட்டல் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணிடம் ஏன் கதவை திறந்தீர்கள் என்று கேட்டபோது முதன்முறையாக விமானத்தில் பயணிக்கும் அவர் கழிவறை நினைத்து விமானத்தின் கதவை திறந்தது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து அவருக்கு சுமார் 22,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் நீதிமன்ற விசாரணை ஏதுமின்றி காவலில் அடைக்கப்படலாம் என்பதுடன் இனி விமானத்தில் பயணிக்க அவருக்கு தடையும் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் பதிவாகியுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை அடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 10:13 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸின் சோசர்ஜனிலிருந்து 106 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சலபஸ் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிலநடுக்கம் 620 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை மத்திய அரசு நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் 500 மதிப்பெண்கள் எடுத்தாலும் கூட பணம் இல்லாத மாணவர்களால் தனியார் பல்கலைக்கழகங்களில் ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி சேர முடியாது. அதே நேரத்தில் மதிப்பெண் குறைவாக எடுத்திருந்தாலும்
பணம் இருந்தால் மருத்துவ படிப்பில் சேர முடியும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் தனியார் கல்லூரிகளை அணுகும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் இடம் ஒதுக்குகின்றன. ஆகவே மருத்துவ கல்வி வணிகமயமாகுவதை ஊக்குவிக்கும் நீட் தேர்வு இனியும் தொடரக்கூடாது. எனவே நீட் தேர்வை மத்திய அரசு நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நடிகை அஞ்சலிக்கு உடல் எடை அதிகரித்த காரணத்தினால் திரைப்படங்களில் அவருக்கு வாய்ப்புகள் குறைய தொடங்கின. அதற்கு பிறகு தமிழில் முற்றிலுமாக வாய்ப்புகளை இழந்தார் அஞ்சலி. இருந்தாலும் இயக்குனர் ராம் மட்டும் ஒரு சில திரைப்படங்களில் அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்து வந்தார். தற்சமயம் மீண்டும் உடல் எடையை குறைப்பதில் கவனம் செலுத்த துவங்கினார் அஞ்சலி. உடல் எடையை குறைத்த பிறகு தெலுங்கில் ஒரு சில படங்களில் நடிக்க தொடங்கினார். அது அவருக்கு அதிக வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. உடல் எடையை குறைத்தது முதல் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அஞ்சலி. தற்சமயம் ராம் இயக்கி வரும் 7 கடல் 7 மலை திரைப்படத்திலும் இவர் தான் கதாநாயகராக நடித்து வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் அஞ்சலி வெளியிட்ட புகைப்படங்கள் அதிக வைரலாகி வருகின்றன. நிகழ்வுகள். பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் 2024 வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டர் மாலையில் 6 மணிக்கு நடைபெற உள்ளது. சுவாமி விபுலானந்தர் தமிழ் ஆய்வு மையம் கனடா நடத்தும் பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களின் ஆய்வு நூல்களின் வெளியீடு வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2024 வருடம் சனிக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் ஸ்கார்ப்ரோ சிவிக் சென்டர் சேம்பர் கவுன்சிலில் நடைபெற உள்ளது. ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் போசன விருந்தும் ஜூலை 28ஆம் தேதி 2024 வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது. ஈஸ்ட் என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.